ரவுண்ட் ஒன்ல செகண்ட் மேட்ச் இன்னைக்கு டேல யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலக்குடி வெர்சஸ் இளைய தளபதி ராஜவின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இளைய தளபதி கிரிக்கெட் கிளப் செகண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் இருக்காங்க, மாதவன் நான் செகஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஜோஸ் வந்திருக்காங்க. பவர் பிளேயர் பேக் டு பேக் 2 வைடு வயலில் 3 ஓடினாங்க. போன பால் வைடு லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்டெக்கில் ஓவர் பிச்சுட்டு வந்து டிப்பாய் இறங்கி வச்சு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கு மேலே வருதுங்க, வந்து பிச்சாத்த பாலுக்கு போக பார்த்தாங்க. நம்ம இடி வந்தோம், ஸ்லோ ஆயிடுச்சுங்க குத்துனதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஒன் ஜோஸ் தந்து ஓவர் பிச்சுட்டு வந்து கீப்பர் கை வசம் டாட் பால். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடியல, விக்கெட் எதுவும் விடாமல் 6 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவரோட சபி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப்ல வித்து லான்ச் பண்ணி விட பார்த்துருக்காரு, குத்தி திரும்பி போகுதுங்க அங்கே. ஆஹா, பார்த்து எடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஓவரோட முதல் பந்து. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கீப்பர் மேலே பட்டிருக்கு. விளையாடு சிபி டு மாதவன் பேட்டில் ஒரு ரன்னுக்கு இன்சைட் எட்ஜ் சிங்கிள் மாற்றுறாங்க. இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்தார் விக்கெட் கீப்பர் போய். சிபி ராஜ் டு அருண் கட்டர் வேரியேஷன் கையிலே தெரிஞ்சு லெக் கட்டுரு டாட் பால் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சரியான பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தடுக்க ஒரு சிங்கிள் மாற்றிருக்காங்க. லெஃப்டி ஸ்டிக்ஸ் தூக்கி போட்டாங்க. கீப்பர் வெயிட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எதில் படிச்சுன்னு எனக்கும் தெரியல. டபுள் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 15 ஆட்டிருக்காங்க ஆலக்குடி. அடுத்த ஒரு போட விஜய் வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ரீ லெக் கட்டர் வேரியேஷன் கொஞ்சம் ரூம் கொடுத்து அடிக்க பார்த்தாரு பேட்ஸ்மேன். டபுள். செகண்ட் ஒன் தூக்கி போட வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கீப்பரை வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு போய் வெயிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. டபுள். அடுத்த டவுன் த விக்கெட்டு போனாங்க, வந்து ஜம்பவே இல்லை. அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். க்ளோஸாக ஓடி இருக்காங்க. சிங்கிள். போன பால் வைட் கொஞ்சம் மாதவன் மிஸ்டேக்கில் ஃப்ளிக் பண்ணி விட்டாரு. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் ஆஹா கையில் போட்டு போயிருக்கு. இப்போ பவுண்ட்ரி போயிடுச்சுங்க, தடுக்க முடியல. காற்று அந்த திசையில் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போயிடுது பந்து. வாங்கியிருக்காங்க டாட் பால். அவரோட கடைசி வந்து எப்பவே இல்லை, லைனுக்குள்ள வந்திருக்குட்டாங்க. டாட் பால் பேக் டு பேக் 2 டாட்டு பவுண்டரிக்கு அப்புறமா இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ஸ்கோர். இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேரே ஆலக்குடிக்காக. ஐடிசிசிக்காக அடுத்த ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. அருண் டு அருண் ஃப்ளாட்டாக என்ன அடிச்சார், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். லாங் ஆஃப்க்கு போயிருக்கு. எதிர்காத்து வரதுக்குள்ளே 2ங்க. செகண்ட் பால் ஓவர் பிச்சுட்டு வந்து கொஞ்சம் முன்னாடி பிடிச்சிருந்தா லோட்டாஸாக பிடிச்சிருப்பாரு. டபுள் எடுத்திருக்காங்க. இதையும் போன பால் வைடு அந்த பால் ஐயோ அடிச்சு உடச்சாரு. 1 பவுன்ஸில் உள்ளே வந்திருக்கு, ஸ்டெம்பில் பட்டிருக்கு, விக்கெட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு அருண். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சீக்கிரமணி நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கும் முதல் வந்து நல்ல ஷாட்டுங்க. குவாலிட்டியான ஷாட்டை பார்க்க முடிஞ்சு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து பீட் பண்ணி போயிடுச்சுக்கு ஃபீல்டரை ஸ்கொயராக போயிருக்கு பாயிண்ட்டுக்கு. பவுண்ட்ரி டு பேக் 2 வைடு வயலில் டபுள் எடுத்துருந்தாங்க. நேருக்கு நேராக போனாருங்க. குவாலிட்டியான ஷாட் எகைன் பார்க்க முடியுது. விண்டுக்கு வித் விண்டு தூக்கி விட்டாரு. ஒரு 6 ஒரு 4 10 ரன் பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. பெருசாக எம்போல நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பையில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45. ஒரு விக்கெட் விட்டு ஆலக்குடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் ஐடிசிசிக்காக ரங்கராஜ் வந்திருக்காங்க. மேன் இன்ஃபார்ம் மணி ஸ்டிக்கில் ஒரு முதல் பந்து தூக்கி விட்டாருங்க. ஃபீல்டர் விழுந்துட்டாருங்க. ஃபீல்டரையும் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் கிளியர் பண்ணிடுவாங்க அசால்ட்டாக.
சேஞ்ச் ஆகாது அரௌண்ட் விக்கெட். செகண்ட் ஒன் இங்கே இருந்துச்சு வந்து லோட்டாஸ் விச் ஓடி இருக்கலாம், வைக்காம ஓட்டாங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் ரன் அவுட் பண்ணியாக போகுது. கார்த்தி பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் வந்து வெயிட் பண்ணார், பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. மணி அவர்கள் ஸ்ட்ரைக்கில் வந்து எம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு தடுக்க ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ரெங்கா அவர்ட்டு சுவிட்சுக்கான முயற்சி சேஃபாக லேண்ட் ஆகும். சிங்கிளோட வச்சுக்கிறது பெட்டர்னு சொல்லுவேன். மணி அவர்கள் ஸ்ட்ரைக்கில் வைக்கலாம், பட் டபுள் எடுக்கிறாங்க. வைக்காமல் ஓடிட்டாங்க. இங்கே ரன் அவுட்டு. ரன் அவுட்டை பார்க்க முடியுது மணி அவர்கள். அடுத்த பட்சம் நான் குரு வராங்க. போன பால் வேஸ்ட் ஆகிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரீ கிட்டு நல்லா போட்டிருக்காரு. நேருக்கு நேராக போயிருக்கு, தலையோட போயிருக்கு. டபுள் எடுப்பாங்க மேக்ஸிமம். வைக்காமல் ஓடிட்டாங்களோ, அங்கே மிஸ்ஸும் பண்ணிட்டாங்க. 2 சேஃபாக ஓடிட்டாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 59 ஆடிருக்காங்க. ஆலக்குடி 60 ரன் டார்கெட்டு ஐடிசிசிக்கு, இளைய தளபதி கிரிக்கெட் கிளப்புக்கு. ஐடிசிசியோட ஓப்பனிங் பேர் வராங்க. 30 பால் 60 சேஸ் பண்ண தளபதியோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் செகண்ட்ஸில் பிரதீப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சாந்தி வந்திருக்காங்க. ஐயோ ஐயோ கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க, சிங்கிளும் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் பிரதீப் அவர் பிடிக்கணும் முதல் பந்து. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு வந்து பாடியை போட்டு தடுத்துட்டாங்க விக்கெட் கீப்பர். சிங்கிள். தேர்ட் ஒன் விஜய் செகண்ட். ஷார்ட்டாக இருந்துச்சு வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் லோட்டாஸ் ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட் ஆப் பண்ண ஓவர்னு போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு வந்து பவுண்ட்ரி. பவர் பிளேங்கிற காரணத்தினால ஆங்கிளாகவே பண்ணாங்க. லைனுக்குள்ள வந்திருக்குன்ட்டாங்க. டாட் பால். பால் வைட்டு ரீ வந்த பால் பவர் பிளேயில் கடைசி வந்து இங்கே இருந்துச்சு வந்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டு கீப்பர்ட்ட வந்துருச்சு. டாட் பால். இதோட பவர் பிளேவை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடியல. பவர் பிளேவை நல்லா போட்டு போயிருக்காரு. ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலுமே மீதம் வந்து 3 ரன்ல பிடிச்சி போட்டு 7 ரன் தான் முதல் ஓவரில். செகண்ட் ஓவர் போட்ட மாதவன் வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு அரௌண்ட் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. பேக் ஃபுட்லேயே ப்ளே பண்ணார். பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு பேருக்கு வந்து அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றுவாங்க. எதிர்காலத்தில் காற்றுல செகண்ட் பிரதீப் ஸ்டேக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைட் லெக்கில் ஆளே கிடையாது. ஃபைன் லெக்லாம் ஃபீல்டரே இல்லைங்கும் போது மினிமம் 2 எடுப்பாங்க. வாய்ப்பு இல்லை. பவுண்டரி போயிடுச்சுங்க. அதான் டு விஜய் இறங்கி போனாரு. ஃபுல் டாஸாக எடுத்தாரு. ஆஹா குத்தி திரும்பி போயிடுச்சுங்க. இதுவும் பவுண்டரியாக இருக்கும். ஏஸ் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு வந்து பேக் டு பேக் 2 நாள். இந்த வந்து லக்கியாக போயிருக்கு. லாஸ்ட்டு மோர் விட்டுருந்தா வைடு போயிருக்கும். துரத்தி அடிச்சாருங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. வெரைட்டி பண்ணாலும் பிடிக்க முடியலங்க. பவுண்டரி 3வது பவுண்டரி. ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரி பார்க்க முடியுது விஜய் அவர் கையிலேருந்து. விஜய் டவுன் விக்கெட் போனாருங்க. ஒரு குவாலிட்டியான ஷாட்டை பார்க்க முடியுது. 3 நாள் ஹேட்ரிக் ஆஃப் 4க்கு அப்புறமா நச்சுன்னு அடிச்சாருங்க. நேருக்கு நேராக ஒரு 6. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்டே விடாமல் 31 ரன் ஆடிருக்காங்க. மீதமுள்ள 18 பால் 29 தேவை ஐடிசிசிக்கு டார்கெட். அடுத்த ஓவரோட விஜய் வந்திருக்காங்க. அவரோட முதல் பால் 1 பவுன்ஸ் வைடு. அந்த பால் பிரதீப் ஸ்டேக்கில் கிட்டத்தட்ட முயற்சி லைனுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு வந்து டாட் பால். பால் செகண்ட் பவுன்ஸ் காரணமாக நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட். பிரதீப் ஸ்டேக்கில் நல்லா போட்டுருக்காரு. ஃபாஸ்ட்டாக போட்டார். காலில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஆனார். ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட் அங்கே போயிருக்கு. பேக்கப்புக்கு 2 ஃபீல்டர் டபுள் எடுத்திருக்காங்க. முயற்சி பண்ணால் ட்ரிபிளாகவும் மாற்றுவாங்க. எதிர்காலத்தில் பந்து பெருசாக வராது. அதை யூஸ் பண்ணிட்டாங்க. தெளிவாக ஓடி இருக்காங்க. 3 ரன்னு. விஜய் டு விஜய் யார்கரா போட்டார். ஆஹா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அது மிஸ் ஆகிருக்குங்க. தடிக்க முடியல. டாட் பால். போன பால் தேர்ட் பவுன்ஸு. ஸோ ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் நோ பால் தானே. ஐயோ பிச்சு வேலையை காட்டிடுச்சு. பெருசாக எம்பில் பேட்டை போட்டார். டாட் பால். நல்லா ஸ்டாப் விக்கெட் கீப்பர்ட்ட வந்து 1 ஹேண்டில் தடுத்துருக்காரு. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் விஜய் ஸ்டிக்கில்
இங்கேயும் சுவிட்ச் பந்து சுத்திருச்சு. ஜஸ்ட் பட வேண்டியது தப்பிச்சிட்டாரு. டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்டோட 39 ரன் ஆடி இருக்காங்க ஐடிசிசி. மீதமுள்ள 12 பால்ல 21 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவரோட கார்த்தி வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். ஐயோ அலைஞ்சு வந்துச்சுங்க. முதல் பந்து விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண போறாரு. டக்கு நகர்ந்தாரு, தட்டி தூக்கிடுச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் ஜோ. செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கிறது வந்து கார்த்திக் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டம்ப் லைன் மேலே வச்சிருக்காரு. தேர்ட் ஒன் டவுன் விக்கெட் போனாரு. சம பவுன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. சிங்கிள் எடுத்துட்டாங்க. அகெயின் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல கீப்பிங். கத்திட்டு விஜய் ஷார்ட் ஆச்சு. அங்கேயும் ஒரு ஃபீல்டர் தெளிவாக பார்த்து எடுக்கணும். பார்க்க முள்ளன்னு நினைக்கிறேன். போன பால் செக் பண்ணி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. மச் நீட்டட் 6 நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஐடிசிசி அவரோட கடைசி வந்து நேருக்கு நேராக போனார். ஒரு லாப்டாப் ஷாட் கைக்கு போயிருக்கு. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட் விஜயோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அவரோட கடைசி வந்து டபுள் பிரேக் கொடுத்துட்டு போயிருக்காரு கார்த்தி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 46 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டு ஐடிசிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு விக்னேஷ் வந்திருக்காங்க. 6க்கு 14 டிஃபெண்ட் பண்ணணும். ஜோஸ் டேக்கில் முக்கியமான முதல் வந்து ஒலக்கட்டு போட்டிருக்காரு. முடிச்சிருக்கலாம்னு சொல்லுவேன். அம்பையர்ஸ் கால் நாட் அவுட்டு. 2 ரன் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் 5ல் 12 தேவை. அகெயின் ஒரு லெக்கட்ரு வேரியேஷன். நல்லா டர்ன் ஆகிருக்கு. கீப்பர் கைவசம் வந்து டாட் பால். டாட் பால் ஓவரில் பாடியிலே விழுந்திருக்கு. டாட் பால் ஆல்மோஸ்ட் ஸ்டெம்ப் கிட்ட பட்டுருச்சு. ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. எதிர்த்து அடிச்சிருக்காரு. அண்ணாந்த பக்கம் வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. மாச்சு நீடர் 6. இன்னும் ஒரு 6 மேட்சை முடிச்சு கொடுக்கும். லாஸ்ட் ஓவர் 2ல் 6 தேவை. முக்கியமான வந்து கடைசி பந்து மேட்சில் 6 ரன் தேவை. 8 ஓவர். கார்த்திக் எடுத்துட்டு போதா? அதுதான் கணக்கு. குத்தி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி விடாமல் தடுத்தாலும் சரி, பவுண்ட்ரி போனாலும் சரி, மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. கடைசியில் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஜஸ்ட் மிஸ் விட்டா இன்னொரு 6 காட்டியிருப்பார். ஸோ மணி அவரோட எஃபர்ட்லாம் வீணாக போயிருக்கும். ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் ஆலக்குடி வெர்சஸ் ஐடிசிசி. ஆலக்குடி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.